the bell icon on YouTube and don't miss another update. உக்ரைன் யுத்தத்தை மறந்து போற அளவுக்கு அமெரிக்கா பிஸி ஆயிடுச்சு. பல விஷயங்கள் அடுத்தடுத்து இருக்கு. இன்னும் பெரிய பெரிய பூதங்கள்லாம் வரும் நாட்கள்ல அமெரிக்க ராணுவம் சந்திக்கும் அப்படிங்கிறாங்க. அது ஒரு தனி கதை, அப்புறம் பார்க்கலாம். அடுத்த கட்டமா ஐரோப்பா, இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல. ஆனா நம்மளால தப்பிக்கவே முடியாதோ, நல்லா சிக்கிக்கிட்டோமோ அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்காங்க. மூணாவது ஒரு முக்கியமான ஆள் யாரு அப்படின்னா, கதாநாயகன் பிரிட்டன் தான். பிரிட்டனை பொறுத்த வரையும் ரொம்ப ஆக்டிவ் தான், பெரிய அளவு ஆக்டிவ். நாள்தோறும் தகவல் வெளியிடுவாங்க, களத்துல என்ன பின்னடைவு ரஷ்யாவுக்கு அப்படின்னு. அதே மாதிரி கூட்டு தயாரிப்புல விமானம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், போர்க்கப்பல் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க வாயில மட்டும். அந்த மாதிரி தொடர்ந்து கொளுத்தி போட்டு அந்த களத்தை ஹீட்டாவே வச்சிருந்ததுல அமெரிக்காவை காட்டிலும் நான் இந்த விஷயத்துல அண்ணே அப்படின்னு சொல்லலாம் பிரிட்டனை. ரஷ்ய அதிபர் புட்டினே இதே குற்றச்சாட்டு தான். ஜெலன்ஸ்கி எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு பேச்சுவார்த்தை டேபிளில் வர நாள் பார்த்து போரிஸ் ஜான்சன் அங்கே போய் எல்லாத்தையும் கெடுத்து விட்டார் அப்படின்னு ஓப்பனாக குற்றம் சாட்டினாங்க. அந்த அளவுக்கு பிரிட்டன் மோசமான பயலுகன்னு திரும்பி ஒரு தடவை நிரூபிச்சிட்டாங்க. இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது பிரிட்டனோட மனநிலை இப்போ என்ன அப்படின்னா, அமெரிக்கா வரலை, ஐரோப்பா கதறுது, நம்ம மட்டும் இல்லை தலையிட்டுக்கிட்டே இருந்தா என்ன நமக்கு கிடைக்கும், நமக்கு இதனால என்ன மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல வேலை என்னன்னா, ஏஜென்சிகளை விட்டு கதற விடுறது. ஆனால் என்னன்னு தெரியல, அந்த ஏஜென்சி அவங்களையே கதற விட்டுருச்சு. அதாவது பிரிட்டனையே கதற விடுது. ஒருவேளை இப்படி தப்பிச்சு போகிறதுக்கு இப்படி வழி தேடுறார்களோ என்னமோ. என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ரஷ்யாவை நம்ம எதிர்த்தோம், அதெல்லாம் உண்மை. ஆனால் ஏன் நம்ம தொடர்ந்து தோத்துக்கிட்டே வரோம் அப்படின்னு சில காரணங்களை பட்டியலிட்டிருக்காங்க. அதில் முக்கியமானதை மட்டும் நம்ம இங்கே பார்ப்போம். அதில் முக்கியமாக அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, முதல் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமானது. அதை ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். மற்ற 2, 3 விஷயங்களை பார்ப்போம். முதல்ல அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, போடப்பட்ட தடைகள் ஒன்றுமே வேலை செய்யலை அப்படிங்கிறது தான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்யாவோட கச்சா எண்ணெயை நம்ம முதல்ல டார்கெட் வச்சோம். ஆனால் டார்கெட் வச்சமே ஒழிய அதை முழுமையாக நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியல. சொல்லப்போனால் நம்ம டார்கெட் வைக்கும்போது இருந்த அளவை விட அவங்க கூடுதலாக சேல் பண்ணுறார்கள். அதுக்கு காரணம் இந்தியா, துருக்கி, சீனா போன்ற நாடுகள் தான் அப்படின்னு நம்ம பக்கம் திருப்பிட்டாங்க. அந்த முதல் பாயிண்ட்ல மட்டும் நம்ம சூதானமாக இருந்திருந்தோம்னா ரஷ்யாவை தடுத்திருக்கலாம், நம்ம வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏறக்குறைய ஏற்றுக்கக்கூடியது தான். ஆனால் நீ வம்பு பண்ணுவ, நாங்கள் விரதம் இருக்கணும்னா எப்படி அப்படின்னு பதிலுக்கு இங்கேருந்து அறிக்கை வரும் நாட்களில் போகும். இதே பெருசு பண்ணாங்கன்னா காரணம் என்னென்னா, ஆரம்பித்தது பிரிட்டனு, நேரடியாக அடுத்து பிபிசி இதை எடுத்துகிட்டு உள்ளூரில் என்ன ஆற்ற முடியுமோ ஆற்றுன்னு ஆற்றுவாங்க. அடுத்த கட்டமாக இந்த பொருளாதார அடி விழுகலை அப்படின்னோடனே அங்கே பொருளாதார சுணக்கம் வரல, பெரிய அளவில் மக்கள் பாதிப்படையலை. மக்கள் பாதிப்படையலைங்கும்போது ரஷ்ய அதிபர் புட்டினோட செல்வாக்கை நம்மளால் குறைக்க முடியலை அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதுவும் எதிர்பார்த்த ஒன்று தான். ரஷ்ய அதிபர் செல்வாக்கை தான் இவர்கள் குறி வச்சாங்க. குறி வைக்கும்போது தான் உள்ளூரில் ஒரு புரட்சி வெடிக்கும். அதை பெருசாக ஊதி பெருசாக்கலாங்கிறதுலான இவங்களோட ஒரே ஃபார்முலா காலங்காலமாக இருக்கிறது. அந்த ஃபார்முலாவும் இங்கே அடிபட்டு போச்சு. அப்பயாச்சும் நம்ம சுதாரிச்சிருக்கணும். சுதாரித்து டக்குன்னு கையில் இருந்த ரஷ்யாவோட அசட்டுகளை உக்ரைனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். அதை பண்ணியிருந்தாலும் அதுக்கு அடுத்து நிலைமை வேற மாதிரி வெடிச்சிருக்கும். ஆனால் அதை இன்னைக்கு வரையும் நம்ம செய்யலை அப்படின்னு எப்படி அமெரிக்கா இதை வளர்க்கணுங்கிறக்காக நீண்ட தூர தாக்கக்கூடிய ஏவுகணையை தரேன் அப்படின்னு நேற்று கதையை ஆரம்பிச்சிச்சோ, மீண்டும் இந்த விஷயத்த பூதாகரமாக வெடிக்க வைக்கணும்னு பிரிட்டன் கேட்கவே வேணாம்ல. நீ ஒன்று செஞ்சால் நான் ஒன்று செய்வேன்னு 2 விஷத்தை தான் கேட்குங்க. இந்த பயப்பிள்ளைங்க இப்போ ரஷ்யா கிட்டேருந்து சீஸ் பண்ணி வச்சுருந்த அவங்க நாட்டில் உள்ள அமெரிக்கா, பிரிட்டன், ஐரோப்பாவில் உள்ள அசட்டுகளை விற்று டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். பண்ணால் ஓரளவுக்கு நிலைமை சீராகும். இதை முந்தையே பண்ணியிருந்தா நம்ம வெற்றி பெற்றிருக்கலாம். இப்போ பண்ணால் கொஞ்சமாக சீராகும், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அடுத்த 2 விஷயம் ரொம்ப முக்கியமானது. அதில் ஒன்று என்ன அப்படின்னா, லோக்கலில் அவர் ரஷ்ய அதிபரோட எதிரிகளை தீர்த்து கட்டுறார். அரசியல் எதிரிகளை தீர்த்து கட்டுறார். யாராவது செல்வாக்காக வளர்ந்தா அவங்கள தீர்த்து கட்டுறார். அவங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும்ல. நம்ம அதை செஞ்சால் மட்டும்தானே அவருக்கு எதிரான ஆட்களை பெரிய அளவு திரட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரடியாக வம்பிழுக்கிறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சு போச்சு. நவால்னி மூடிட்டு இங்கேயே இருந்திருக்கலாம். திருப்பி அனுப்பிச்சி விட்டதே இவங்க தான். அப்புறம் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் என்ன? இப்போ பெரிய அளவு தோல்வி வருது.
அந்த தோல்வியிலிருந்து தப்பிக்க பல வழிகள தேடுறார்கள். அதுல பல வழிகள்ல உண்மையும் சேர்த்து கொட்டிக்கிட்டே போறாங்க. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், உக்ரைன்ல நடக்கக்கூடிய யுத்தம். ரஷ்யா உக்ரைன ஆக்கிரமிக்குது. உக்ரைன் நாடு ஒரு போர்ல இருக்குன்னு உக்ரைன் மக்கள் துளி கூட நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. உக்ரைன் மக்கள் நினைக்கிறது எல்லாமே இது உள்நாட்டு சண்டை அப்படிங்கிற மாரி தான் பார்க்குறாங்க. உள்நாட்டு சண்டைன்னு பார்க்கறனால, இது பெருசா 2 நாடுகளுக்குள்ள சண்டை அப்படிங்கிற பிம்பம் அந்த மக்கள்ட்ட வரவே இல்ல. அந்த மக்கள்ட்டயே வராதப்ப நம்மனால வெளியில ஆக்ரோஷமா ஒரு நாடு இன்னொரு நாட ஆக்கிரமிச்சிருச்சுன்னு நம்ம என்னதான் எடுத்து கதைய விட்டாலும், ஒண்ணு கூட ஓடம்ல. இதுதான் பெரிய காரணம். உக்ரைன் மக்கள்கிட்ட எண்ண ஓட்டத்த கொண்டு வர நம்ம தவறிட்டோம். இந்த தவறுனதுக்கு காரணம் நம்ம ஜெலன்ஸ்கி பின்னாடி போனது தான் அப்படின்ட்டாய்ங்க. இதுல சின்ன திருத்தம். ஜெலன்ஸ்கிய இவனுங்க பின்னாடி வர வச்சுட்டு, இப்ப இவனுங்க ஜெலன்ஸ்கி பின்னாடி போன மாரி ஒரு கதைய சொல்ட்டாய்ங்க. ஏறக்குறைய ஆட்டம் நம்மகிட்ட இல்ல. அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ பண்றாய்ங்க. அப்படி பண்ணும்போது அடிஷனலா ஏதாச்சும் பண்ணி சிக்கல உருவாக்க முடியுமா? அப்படின்னு பார்க்குறாங்க. இதுல என்ன ஒண்ணு தெளிவா தெரியும்னா, இவ்வளவு நாள் களத்துக்கு ஆயுதங்கள பம்ப் பண்ணி வேலைய பார்த்தாங்க. ஆனா அது எதுவுமே முடியல. உக்ரைன் யுத்தத்துக்கு முன்னாடியே ரஷ்யா இவர்களுக்கு எதிரி தானே! அப்ப என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா, இதே தான் ஏஜென்சிகள வச்சு இந்த மாரி ஆர்டிகள பம்ப் பண்ணி தான், உலகம் பூரா பெரிய அளவுல உலகமே அச்சுறுத்தல்ல இருக்கிற வேலைய செய்வார்கள். ரஷ்யாவுக்கு மட்டும் எதிரா இல்ல. எல்லாருக்கு எதிராவும் எல்லா காலநிலைகள்லயும் அவங்கள தவிர மத்த எல்லாரையும் வம்பிழுக்கக்கூடிய அதே ஸ்டைல் தான். அப்ப இந்த யுத்தம் இவர்களுக்கு 5 பைசா பிரயோஜனம் இல்ல. எந்த ஒரு மைலேஜும் குடுக்கல. அதனால அம்போன்னு விட்டுட்டு, இவர்களுக்கு தெரிஞ்ச வேலையும், புடிச்ச வேலையும் ஏஜென்சிகள வச்சு புரணி பேசுறது. அந்த வேலைகள்ல கதாநாயகன் பிரிட்டன் இறங்கிருச்சு. கதாநாயகன் அவுட்டு. அன்னை அமெரிக்கா அவுட்டு. அப்ப தலைவர் ஜெலன்ஸ்கி மட்டும் உக்ரைன்ல இருந்து என்ன சாதிக்க முடியும்? சீக்கிரம் அவரும் அவுட் ஆயிருவாரு. என்ன ஒண்ணு தப்பிச்சு போறாரா? இல்ல கொஞ்ச காலத்துக்கு உள்ளேயே உட்காந்து இருக்கிற நிலப்பரப்ப ஆளப் போறாரா? அப்படிங்கிறத அவரு முடிவெடுக்க முடியாது. ஒண்ணு அமெரிக்கா முடிவெடுக்கணும், இல்ல ரஷ்யா முடிவெடுக்கணும். அத அனுபவிக்க வேண்டியது தான் ஜெலன்ஸ்கியோட வேல. நல்லா இருந்த நாட்ட குட்டிச்சுவரா ஆக்குனதுக்கு, இந்த மனுஷனுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும்.